இன்னும் ஒரு அழகான காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்பதோடு உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுமாறு அன்புடன் கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலை நேரத்திலே உண்மையான கீழ்ப்படிவு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நேரத்தை கொடுக்க போகிறோம். உபாகமம் 1வது அதிகாரத்திலே கடந்த காலத்திலே நாங்கள் ஒரு அருமையான காரியத்தை பார்த்தோம். அதன் 2வது பகுதி 40வது வார்த்தையிலிருந்து பார்த்தோமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய அந்த காரியம் எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளவு தேவை என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசித்து பார்த்தீர்களானால், ஆண்டவர் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேலை அழைத்து கொண்டு செல்லும்படியாக அவருடைய திட்டம் அதுவாக இருந்தது. அவர் அதுவரையும் அழைத்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், அவர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் அவர்களால் அந்த திட்டத்துக்குள் நுழைய முடியாமல் போகிற ஒரு காரியத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் போகிறது அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம். அதற்கு பிறகாக ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் யாருமே இந்த பிரதேசத்துக்கு போக போகிறதில்லை, உங்களுக்கு அடுத்ததான சந்ததி தான் இதற்குள் போக போகிறது. எனவே தேவனுடைய திட்டம் அதோடு கூட முடிந்து விட்டது. இனி அநேக வருடங்களுக்கு அப்புறம் வேறொரு குழுவினர்தான் நாங்கள் போக போகிறார்கள். அந்த காரியம் இவர்களை அதிகமாக பாதித்தது. இவர்கள் 40வது வார்த்தை, அந்த உபாகமம் 1வது அதிகாரம் 40வது வார்த்தைக்கு நீங்கள் வருகிற நேரத்திலே இவர்கள் மிகவும் மனவேதனைப்பட்டு புலம்புகிறார்கள். ஐயோ, நாங்கள் தவறு செய்து விட்டோமே, நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், நாங்கள் ரொம்ப பிள்ளை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம் என்று உணர்கிற அளவுக்கு, வேதனைப்படுகிற அளவுக்கு அந்த இடத்திலே அந்த சம்பவம் அவர்களை பாதிக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த நேரத்திலே மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் கர்த்தரை நம்பி அவர் எங்களுக்கு இதை தருவார் என்று நம்பி இப்பொழுது நாங்கள் அந்த பிரதேசத்தை சுதந்திரிப்போம் என்று அவர்கள் அந்த பிரதேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் முன்னோக்கி போகிறார்கள். ஆனால் நடந்த காரியம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. அவர்கள் அந்த நேரத்தில் மனம் திரும்பினது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி அவர்கள் யோசிக்க மறந்து விட்டார்கள் கர்த்தருடைய சித்தம் எதுவாக இருக்கிறது என்பதை. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து முடித்து விட்டாயிற்று. தேவன் சொல்லிவிட்டார், நீங்கள் போக போவது இல்லை. மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது வரைக்கும் அது எல்லாமே சரியாக இருந்தது. ஆனால் அவர்கள் எடுத்த 2வது தீர்மானம், நாங்கள் இப்பொழுது போய் அங்கே அந்த பட்டணத்தை சுதந்திரிப்போம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து போனார்கள். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியமோ, மோசேக்கு சொன்ன வார்த்தை முடிந்து விட்டது. சுதந்திரிக்க போகிற குழு வேறு, இவர்களுக்கு இப்பொழுது இந்த பிரதேசம் இல்லை. இவர்கள் போவார்கள், ஆனால் இப்பொழுது தோற்று போய் வருவார்கள். நான் அவர்களும் கூட இல்லை என்பது தான் முக்கியமான வார்த்தையாய் காணப்பட்டது. அன்பான பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் அந்த நேரத்தில் எதை செய்திருக்க வேண்டும்? மனம் திரும்புதலோடு கூட அந்த உண்மையான கீழ்ப்படிதல் எதுவாக இருந்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இப்பொழுது எதை எங்களுக்கு வைத்திருக்கிறார்? அவர் வைத்திருந்த காரியம் மறுபடியும் காத்திருப்பது மட்டும்தான். திரும்ப அந்த இடத்துக்கு அவர்கள் சுதந்திரிக்க போவது அவருடைய சுயபலத்தினாலே அவர்கள் செய்ய போன ஒரு காரியமாக இருந்தது. அந்த சுயபலத்தின் பிரதிபலன் அவர்களுடைய அநேகர் அவர்கள் கஷ்டப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்தது. அவர்கள் மறுபடியும் ஒரு தோல்வியை சந்தித்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இல்லாத ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்திலே காணப்பட்டது. அநேகமான நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்குள் இருக்கிற எங்களுக்கு பயணத்திலே சில நேரங்களில் நாங்கள் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நாங்கள் செய்திருப்போம். ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்த நேரத்திலே சில நேரங்கள் ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துகிற நேரத்திலே நாங்கள் மனம் திரும்பியும் இருப்போம். ஆனால் மனம் திரும்பின நேரத்திலே நாங்கள் அதற்கப்புறம் செய்ய வேண்டிய காரியம் எதுவாய் இருந்திருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சில நேரத்தில் ஒருவரோடு கோபத்தோடு இருந்த நேரத்திலே ஆண்டவர் அதை எனக்கு காண்பித்து அவரை மன்னித்து விட்டுவிடு,
கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வாழ என்னை அழைக்கிறார் என்றால் நான் அவரை மன்னித்து நான் அதை விட்டுவிட்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? அப்படி இல்லாவிட்டால் நான் மன்னித்து விட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன், எந்த ஒரு கோபமும் அந்த மனிதனிடத்தில் எனக்கு இல்லை, ஆனால் அவரை காண்கிற நேரத்திலே நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, கோபம் இல்லை, ஆனால் எனக்கு பேச தேவையில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் இஸ்ரவேலருக்கு? இப்பொழுது இந்த பிரதேசம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போகிற இடத்துல நான் உங்களோடு கூட இல்லை. இஸ்ரவேல் மனம் திரும்புவதின் பூரணத்துவம் அந்த இடத்திலே தான் காணப்படுகிறது. நான் பாவம் செய்தேன் என்று உணர்வது நல்ல காரியம்தான், ஆனால் கர்த்தர் போக வேண்டாம் என்று சொன்னதுக்கும் கீழ்ப்படிவது தான் சம்பூர்ணமான கீழ்ப்படிதலை அந்த இடத்துக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. உண்மையுள்ள ஒரு கீழ்ப்படிதல் அவர்களிடத்திலே காணப்படாமல் போயிற்று. அந்த நேரத்திலும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை செய்யும்படியாக நாடி போனார்கள். அதனாலே அவர்களுக்கு மறுபடியும் ஒரு தோல்வி, மறுபடியும் ஒரு வேதனை, மறுபடியும் ஆண்டவருடைய கோபம் தான் கிடைத்தது. பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களாக எங்களை உருவாக்குகிற நேரத்திலே நாங்கள் உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், ஒரு காரியத்தை நான் முதல் சொன்னது போல ஒருத்தரை மன்னித்து விட்டேன், என் பக்கமாய் நான் சரியாகி விட்டேன் என்று சுயநலமான ஒரு சுயநீதியை பின்பற்ற ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. ஆண்டவர் எங்களை மன்னிக்கும்படி சொல்லிவிட்டார் என்றால் மன்னித்து விட்டு மறுபடியும் அந்த மனிதனை பார்க்கிற நேரத்திலே கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அவரோட நல்ல உறவை தொடரும்படியான ஒரு அழைப்பு தான் நமக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் சில நேரம் நாங்கள் சொன்ன மாதிரி தான், இல்லை நான் பேச தேவையில்லை, பரவாயில்ல, இப்படியான ஒரு காரியம் எங்களுடைய சுயத்தை தான் வெளிக்காட்டுகிறது. கோபம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை நான் செய்தேன், ஆனால் எனக்கு ஒரு சுயம், பேச முடியாது. இப்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எதை உங்களுக்கு சொல்லுகிறாரோ, விட்டு கொடுப்பதை பற்றி சொல்லுகிறாரா, இல்லாவிட்டால் அவருக்காக ஒரு காரியத்தை செய்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறாரோ, அது எல்லாவற்றிலும் உண்மைத்துவமான ஒரு கீழ்ப்படிதலை நாங்கள் அவருக்கு காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த உண்மைத்துவமான கீழ்ப்படிதலில் பிரதானமான ஒரு காரியம்தான் எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் மறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரம் எங்களுடைய சுயம், எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் நிறைவேற்றிக்கொள்ள, இல்லை நான் இப்பொழுது போய் இதை நான் செய்கிறேன் என்று இஸ்ரவேல் சொன்னது போல எங்களுடைய சுயத்தை நாங்கள் தேடி போக வேண்டிய சந்தர்ப்பம், சோதனை வரலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தேன். ஆண்டவரே, நான் இதை எப்படி செய்ய வேண்டும், நான் என் வாழ்க்கையில் இதை எப்படி நான் பின்பற்ற வேண்டும், எனக்குள் நீங்கள் எதை காணுகிறீங்க ஆண்டவரே, எந்த காரியத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்ததின் பின்பதாக நான் அவரோட எப்படி உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் இருந்து வெளியே வந்ததன் பின்பதாக நான் எப்படி மறுபடியும் அதை செய்யாமல் ஒரு மனம் திரும்புதலுள்ள கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கைக்குள் எப்படி போக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி இடையிலே ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது மறுபடியும் ஒப்புரவாகி நான் இப்படி எங்கள் இருவருடைய வாழ்க்கை கட்டியெழுப்பி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி நாங்கள் இருவரும் இந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே பிள்ளைகள் ஆண்டவரே, என் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படியாமல் போனதிலிருந்து மனம் திரும்பி இனிமேல் நான் வருகிற காரியங்களை எப்படி நான் உமக்குள்ளாக கீழ்ப்படிந்து நான் வாழ வேண்டும் என்று ஒரு உண்மையான கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க இந்த காலை நேரத்தில் ஆயத்தமா. சில நேரங்களிலே நாங்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் என்று 100% 50% மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு மிகுதியான 50% எங்களுடைய சுயத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் நினைத்தார்கள், நாங்கள் செய்தது சரி, மனம் திரும்பி விட்டோம், இனி நாங்கள் செய்ய போகிறது எல்லாமே சரியாக இருக்கும் என்று. ஆனால் அவர்கள் நினைத்த பார்வை தேவனிடத்தில் இல்லை. தேவன் இன்னும் அவர்களை தாழ்த்த அழைத்தார். இன்னும் அவர்களுக்கு சொன்ன காரியம், நான் உங்களோடு இல்லை, போக வேண்டாம். அதுபோலத்தான் இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கலாம், ஆனால் மிகுதியான உங்களுடைய 50% கீழ்ப்படிதல் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை கேட்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள்.
அதற்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே மிகுதியாக இந்த வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக வேண்டும், மிகுதியான காரியத்தில் நான் எப்படி உமக்கு தாழ்மை உள்ளவனாய் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நீங்கள் வாழ்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உருவாக்குவார். ஒரு நாள் நீங்கள் அவருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு மனிதனாய் நிற்பீர்கள் என்பது அது நிச்சயமாய் இருக்கிறது.